ஹவ் டு ஸ்டாப் வார். ஸோ வாருக்கான அந்த அலைன்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங், எல்லாருமே அவேக்கனிங் பீரியடில் இருப்பாங்க. எல்லா நாடுமே எல்லாருக்குமே நல்ல ஒரு அவேக்கனிங் வந்திருக்கும். ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம், அது சயின்ஸ் ரிலேட்டட்னு சொல்லலாம். அப்படி ஒரு அவேக்கனிங் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியும் போது திருப்பி வந்து அப்படியே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் திருப்பி உலகத்தை கொண்டு போகிற மாதிரி ஒரு வார் அந்த இடத்துல நடக்குது. அந்த அவேக்கனிங் பீரியடில் இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் அதிகமாகிறதுனாலையும், நான் சொன்ன இந்த ஆசிட், இந்த தரவுகள் இதெல்லாம் அதிகமாகிறதுனாலையும் மக்களுக்கு அந்த தன்னிலை சமநிலை இழத்தல், அதனால் வந்து என்ன ஆகுது, இந்த போருக்கான அந்த சூழல் வருது. அதுலேயும் பெருந்தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹைலி ஆல்கலைன். ஸோ ரொம்ப ஆல்கலைனாக இருந்தாலுமே பிரச்சனை, ஹைலி அசிடிக்காக இருந்தாலும் பிரச்சனை, ஹைலி ஆல்கலைனாக இருந்தாலும் பிரச்சனை. ஹைலி ஆல்கலைனாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் இருப்பாங்க. ஒரு துறவு மனப்பான்மையில் இருக்கிறவங்களால மக்களுடைய அப்போதைய கஷ்டமும் அவங்களுடைய சூழ்நிலையை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த மனோபக்குவம் வந்து இருக்காது. ஸோ நடுநிலையாக இருந்து யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அப்படியே ஹைலி ஆல்கலைனா அப்படியே இதுதான் என்னோட தர்மம், இப்படி தான் நான் வந்து ஒரு அடையாளத்திற்காக, ஒரு நாடு அப்படிங்கிற அடையாளமோ, ஒரு மதம் அப்படிங்கிற அடையாளமோ, ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நான் இப்படி தான் அப்படிங்கிறத கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அது எல்லாமே மக்களுக்காக அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஸோ மனுஷங்க இருக்கிறதுனால தான் அது ஒரு அவங்க எல்லாரையுமே ஒரு அடையாளத்துக்குள்ளே நாம் உட்படுத்துகிறோம். அப்போ அந்த அடையாளத்திற்குள்ளே அவங்க நாம் உட்படுத்தும் போது இந்த ரியாலிட்டியில் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்குது. இந்த ரியாலிட்டியில் அவங்க வாழறதுக்கு அவங்களுக்கு சில பிடிப்புகள் தேவைப்படுது. அப்படி ஒன்று தான் இந்த மதம், இது அதுன்ற ஏதோ ஒரு அடையாளம். ஆனால் உண்மையிலே இங்கே வாட் மேட்டர்ஸ் தி மோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க, பீப்புள், அவங்களோட சோல்ஸ், அப்புறம் அவங்களுடைய எமோஷன்ஸ், இதெல்லாம் தான். அண்ட் இந்த மாதிரி அவேக்கனிங் பீரியடில் தான் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்து அட்வான்ஸாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே. கான்ஷியஸ்னஸ் லெவல்லையும் அவங்க கான்ஷியஸ்னஸ்ஸே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு எவால்வ் ஆகிற ஒரு டைம். அந்த டைமில் நம்ம வார் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த எவல்யூஷனுக்கான அந்த பர்பஸே வந்து உடஞ்சிரும். திருப்பி நம்ம சைக்கிள்ஸில் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகும்போது ஒவ்வொரு நாடும் தனித்துவமாக எழுச்சி அடையும். அவங்களோட ஆராய்ச்சியில், அவங்களுடைய ஒவ்வொரு தொழில்நுட்பத்திலையும் சரி, அவங்களோட கலைகள், கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு ஃபீல்டுலேயுமே. அப்படி இருக்கிற அந்த டைமில் திடீர்னு இப்படி போர் அப்படின்னு கொண்டு வந்துட்டோன்னா அந்த வளர்ச்சிக்கு உட்படக்கூடிய நாடுகள் எல்லாம் பலவீனமாயிடும். அப்போது ஆல்ரெடி பலமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் பலமாகவே இருக்கும். இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு ரொம்ப பெரிய பின்னடைவு இருக்கும். எவ்வளோதான் அந்த மக்கள் போராடி மேலே வந்தாலுமே அவங்க கடைசியில் அந்த மேலே வரக்கூடிய அந்த டைமில் போர்னு கொண்டு வந்து நிறுத்தும் போது வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து வீணாகி போய் திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கு பலம் வாய்ந்த நாடுகளாகவும், ஏழை நாடுகளாக இருக்கிறவங்க ஏழை நாடுகளாகவும், இல்லை பலவீனமாக இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடியவங்க அப்படியே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் இந்த போர் அப்படின்றது ஏற்படுத்தும். போர் உங்களை இறந்த காலத்திற்கே தான் திருப்பி கொண்டு போகும். ஆக்கப்பூர்வமாக அடுத்து ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருது, எல்லாரோட கான்ஷியஸ்னஸும் எவால்வ் ஆகி ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா அந்த டைமில் லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இந்த மாதிரி போர் அப்படின்னு ஒன்று நிகழ்த்தும் போது மக்கள் எல்லாருமே வந்து லோ ஃப்ரீக்வன்சி எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது கத்துறது, அழறது, பயப்படுறது, எல்லாமே வெறுப்பை உமிழ்றது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன். அதை வெளியிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி இந்த பாசிட்டிவ் ஷிஃப்ட்டும் இந்த ஒரு புது ரெவல்யூஷனும் தடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு கடந்த காலத்திலேயே வாழ அவங்க வந்து நிர்பந்திக்கப்படுறாங்க. இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, எல்லா நாடுகளும் எந்தெந்த நாடுகள் மேலே போர் தொடுக்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய நாட்டில் வந்து எனர்ஜி ஆர்கிடெக்சர் நல்லா கடைப்பிடிக்கிறது.
ஸோ அதனால மக்களுடைய மூளை செயல்திறனும் நல்லா இருக்கும். இயற்கை வளமும் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால பேலன்ஸ்டா இருப்போம். அது மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்லயுமே ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலியோட இருக்கணும். இன்னொன்னு எப்பவுமே இந்த ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மேல்தட்டு மக்களுக்கும், வாழக்கூடிய சாமானிய மக்களுக்கும். இந்த கேப் வந்து இருக்கவே கூடாது. இந்த கேப் இருக்கிறதுனால தான் இவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இவங்க எடுக்கிற முடிவுகள் இவங்கள எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதும் அவங்களால அ புரிஞ்சுக்க முடியாம போகுது. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட இருக்கணும். எப்பவுமே ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே எல்லா இடத்துக்கும் போணும். யாராவது ஒருத்தர் இறந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய நினைவுகளா நீங்க அவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் அவங்க அங்க இருந்தா, உங்களோட ஃபேமிலியோட நீங்க இருக்கும்போது, அ உங்களோட ஃபேமிலிக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வரும்ன்றத யோசிச்சுட்டு, நீங்க வந்து ஒவ்வொரு முடிவையும் எல்லாருமே எடுக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிராக்டிஸ் எப்பவுமே. இத வந்து கலாச்சாரத்துல எடுத்துட்டு வரலாம். நீங்க எந்த நாகரிகத்த, எந்த கலாச்சாரத்த, எந்த ஹோலி புக்ஸ எடுத்துக்கிட்டாலுமே, அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் வழிமுறைகள் மட்டும் தான். இந்த வழிமுறைகள் எதற்காக அப்படின்னா 2 விஷயம். 1 அ மக்கள் எல்லாருமே தவறான முடிவுகள எடுத்து, தவறான முடிவுகள அடுத்தடுத்து எடுத்து, அந்த சொசைட்டி வந்து ஒரு மோசமான வீழ்ச்சிய சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு டோபமைன ஆக்கப்பூர்வமான வழியில மட்டுமே அவங்க ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது, திருப்பி நம்ம எல்லாருமே ஒரு மாஸ் அவேக்கனிங் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எல்லாருக்குமே புரியுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கானத நாம கட்டமைச்சுக்கலாம். நாம புதுசா ரூல்ஸ கட்டமைச்சு, நம்ம நெறிமுறைகளோட வாழ பழகலாம். அப்போ ஒவ்வொரு தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலி அந்த இடத்துல இருந்திருந்தா, அது என்ன அந்த ஃபேமிலி அ சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்க பாதிப்புக்கு உட்பட்டிருந்தா, இவங்களுக்கு அது சந்தோஷத்த குடுக்குமா? அப்ப அவங்களுக்கு பாதகமான ஒரு முடிவை இவங்க எடுப்பாங்களா? அப்புறம் ஏன் மற்ற மனிதர்களுக்கும், அவங்க குடும்பங்களுக்கும் பாதகம் விளைவிக்கிற வகையில சில முடிவுகள எடுக்கணும். அப்படின்னு நெனைக்கிற இடத்துல இவங்கள நிறுத்தி யோசிக்க வச்சாலே போதும். எப்பவுமே ஹைலி ஆல்கலைனா இருக்கவங்க, மிலிட்டரி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய அத்தாரிட்டி பொசிஷன்ல இருக்கவங்க, நாட்ட ஆள்றவங்க எல்லாருக்குமே ஒரு துறவு மனப்பான்மை இருக்கும். அந்த துறவு மனப்பான்மை அ கில்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. நம்ம சரியான விஷயம் தான் செய்றோம். இதுதான் செய்றோம், அதுதான் செய்றோம். நம்ம எப்பவுமே இப்படிதான் கட்டி காப்பாத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் நல்ல விதத்துல இருந்தாலும், அது அதிகமாக அதிகமாக ஒரு கண்மூடித்தனமான அ ஒரு மூர்க்க ஒரு வெறியாவே அது மாறிடும். ஒரு மதம் பிடிச்ச மாதிரி மாறிடும். ஸோ எப்போ அது சமநிலை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னும்போது. அந்த அன்பு வந்து உங்களுடைய துணைவி கிட்ட இருந்து கிடைக்கலாம், துணைவர் கிட்ட இருந்து கிடைக்கலாம், குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைக்கலாம், பேர குழந்தைகள் கிட்ட இருந்து கிடைக்கலாம். ஸோ அ எப்பவுமே ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கிறவங்க தங்களுடைய குடும்பத்த சரியா கட்டமைச்சு, அத வந்து நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த முடிவுகள சரிவர எடுக்க முடியும். எந்த சொசைட்டில ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உடையுதோ, அந்த இடத்துல அ நல்லவங்களாவே இருந்தாலும், நேர்மையானவங்களாவே இருந்தாலும், அ ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு பெர்சனாவே இருந்தாலும், அது அளவுக்கு அதிகமா போக போக மத்தவங்கள பத்தின ஒரு எம்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். 2வது வழி, இல்ல இந்த வார் இப்படியே தான் கன்டின்யூ பண்ணணும்னா, தாராளமா எல்லா நாடுகளுமே போருக்கு போலாம். அப்படி போருக்கு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சம், பட்டினி இதெல்லாம் வந்து இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே வந்து சேர்ந்திருக்கும். அதனால அவங்க போருக்கு முன்னாடி அவங்க அப்படியே விட்டிருந்தாங்கன்னா, அந்த நாடுல பெரிய வளர்ச்சிய கண்டிருக்கும். ஆனா, இப்போ போர் அப்படின்னு வர்றதுனால, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி எந்தெந்த நாடுகள் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு செழிப்பா இருந்ததோ, அந்த நாடுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா, டெவலப்பிங்கா இருந்த நாடுகள், கொஞ்சம் அவங்களுக்கு இணையா வரக்கூடிய அளவுல இருந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, போர்னால இன்னும் மோசமான நிலைக்கு தான் போயிருக்கும். அத திருப்பி அவங்க கடந்து வர்றதுக்கு இன்னும் நெறைய வருடங்கள் ஆகும். அப்படி வந்தாலுமே திருப்பி அவேக்கனிங் பீரியட்ல சிலர் இந்த மாதிரி போர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க.
ஸோ எப்போ தன்னுடைய மக்களே தன்னை கேள்வி கேட்குறாங்களோ, எப்போ தன்னுடைய மக்களே வந்து தனக்கு எதிரா திரும்புறாங்களோ, எப்போ தன்னுடைய நாட்டிலேயே அமைதி நிலைகுலையுதோ, அப்போதான் சிலர் இந்த போர் அப்படிங்கிற ஒண்ண வச்சு திசை திருப்புவாங்க மக்கள. மக்கள் கேள்வி கேட்கிறது, மக்கள் அன்பா இருக்கிறது, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறது, அப்புறம் மக்கள் அறிவா இருக்கிறது. இதெல்லாமே பிடிக்காதவங்க திருப்பி மக்கள வந்து இழிநிலைக்கு தள்ளணும் அப்படி அன்றாடம் இதுக்கே அவங்க கஷ்டப்படுற மாரி வச்சுட்டோம்னா, இதெல்லாம் அவங்க யோசிக்க போறது கிடையாது இல்லையா? அப்போ திருப்பி நீங்க 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்கள வச்சுட்டாங்கன்னா, நீங்க அதுக்காகவே போராடிட்டு இருப்பீங்க. ஒரு பிரெட்டுக்காக நீங்க போராடிட்டு இருக்கும்போது, அதுக்கு அடுத்து நீங்க வேற எதுவும் யோசிக்க மாட்டீங்க. அப்படி மக்கள திருப்பி இந்த சுழற்சிக்குள்ளேயே வீழ்த்துறதுக்கான ஒரு முறை தான் இந்த போர். இந்த போர்னால இந்த மாதிரியான ட்ராஜடி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நார்மலைஸ் ஆக்கப்படும். இப்பதான் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. சிஸ்டம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்வி கேட்டதுக்கப்புறம் அத மாத்துறதுக்கு என்ன வழிநெறிகள்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்துல கரெக்ட்டா இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல அவங்கள ஃபிட் பண்ணி, இத அவங்க பிரெயின்ல நார்மலைஸ் பண்றது மூலியமா, இது உளவியல் சார் யுக்தி. இது மூலியமா தான் மக்கள ரொம்ப வருஷமா கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்றது மூலியமா, அவங்க கேள்வி கேட்கவே மாட்டாங்க. பழகிடுவாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க கேள்வி கேட்கிறவங்க ரொம்ப கம்மி பேரா, சொற்பமா இருப்பாங்க. அ அதே மாதிரி யோசிக்க தெரிஞ்சவங்க அதுக்கு அடுத்த நிலையில கொஞ்சம் சொற்பமா இருப்பாங்க. யோசிக்கவும் தெரியாதவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது, இந்த கேள்வி கேட்கிறவங்கள வந்து இவங்க வந்து கட்டுப்படுத்தி, அ நிலைக்குலிய வச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்து இருக்கிறவங்களும் வந்து ஒரு எழுச்சி அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராம, அவங்க பிரெயின் வந்து அத நார்மலைஸ் பண்ணிடும். இது இப்படிதான் நடக்கும் போல. இது இவ்வளதான். நம்மளால மாத்த முடியாது. மாத்தணும்னு நெனச்சவங்களும் அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலைய கொண்டு வரணும். இதுக்கு இப்படி ஒரு லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல மனிதர்கள வச்சிருந்து பலவீனப்படுத்தணும். எண்ணங்களால தான் இது முழுக்க முழுக்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஃப்ரீக்வென்சி மாறும்போது, கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆனதுமே ரிவர்ஸ்ல போகும். எவ்ளோ சந்தோஷமா இருக்கோமோ ஒரு நாளைக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இருப்போம். நல்ல சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஐடியாஸ் நெறைய வரும். இப்போ சோகமாவே இருந்தோம்னா, யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறதும், நல்ல சிந்தனைகளும், ஐடியாஸும் வர்றது தான் கான்ஷியஸ்னஸோட எவல்யூஷன் அப்படின்னா, உங்கள சோகமாவே வச்சிருக்கிறதும், பதற்றத்திலேயே வச்சிருக்கிறதும், லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்லேயே வச்சிருக்கிறது, அத பின்னோக்கி இழுக்கிறதுக்கு தான் சமம். ஸோ ஃப்ரீக்வென்சி குறித்து ரீசர்ச் நெறைய நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீக்வென்சில எப்படி ஒரு நிலப்பரப்பு ஸ்டெபிலைஸ் பண்றது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம செழிப்பா வாழலாம். நாம ரொம்ப செழிப்பா இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்தாலே, இந்த போர் அப்படின்ற எண்ணமோ, கெட்ட எண்ணங்களோ நமக்கு வரவே வராது. இயற்கை தனி, டெக்னாலஜி தனி அப்படின்னு கிடையவே கிடையாது. 2மே சேர்ந்து கைகோர்த்து பயணிக்க முடியும், ஆக்கப்பூர்வமான முறையில. நன்றி. லவ் இஸ் காட்.